வணக்கம். உங்க கதைய சூப்பரா சொல்ல ஒரு சரியான கேமரா தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். உங்க வீடியோ பயணத்துக்கு பெஸ்டான கேனன் மிரர்லெஸ் கேமராவை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். இவ்ளோ கேமரா மாடல்ஸ் இருக்கு. இதுல எதை வாங்குறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? அது ரொம்பவே சகஜம்தான். ஆனா கவலையப்படாதீங்க. இந்த விளக்கத்தோட கடைசியில உங்க கதைக்கு எது சரியான கேமரான்னு நீங்களே ரொம்ப நம்பிக்கையா முடிவு பண்ணுவீங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க இப்பதான் வீடியோ உலகத்துல முதல் அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா EOS 10 தான் உங்களுக்கான பெர்ஃபெக்ட் என்ட்ரி பாயிண்ட். உங்க கிரியேட்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண இது ஒரு அருமையான இடம். அப்போ இந்த R10ல அப்படி என்ன ஸ்பெஷல்? முதல்ல அதோட 24.2 மெகா பிக்சல் சென்சார். ரொம்பவே தெளிவான படத்தை தர்றதுக்கு இது போதும். உங்க யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எக்தம் ஷார்ப்பா ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி தெரியணுமா? அதுக்கு தான் இதோட ஓவர் சாம்பிள்டு 4K வீடியோ இருக்கு. ஆனா இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? அதோட ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் தான். அது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். பெரிய காஸ்ட்லியான கேமராக்கள்ல இருக்கிற மாதிரி நீங்க முன்ன பின்ன நகர்ந்தாலும் சரி, உங்க முகம் எப்பவும் பெர்ஃபெக்ட்டா ஃபோக்கஸ்ல இருக்கும். சூப்பர்ல? சிம்பிளா சொல்லணும்னா இந்த கேமரா யாருக்கு செட் ஆகும்? நீங்க இப்பதான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல ஸ்டூடெண்டா உங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு குவாலிட்டியான வீடியோ வேணுமா? இல்ல உங்க ஸ்மார்ட் போன் வீடியோவை விட இன்னும் பெட்டரா எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ யோசிக்கவே வேண்டாம். இந்த EOS R10 உங்களுக்காகவே செஞ்சது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க உங்க ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ரெடியா இருந்தீங்கன்னா இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இங்க நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு EOS R7, இன்னொன்னு EOS R8. இது ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் அதோட சென்சார் சைஸ்ல தான். R7ல APS-C சென்சார் இருக்கு, ஆனா R8ல ஒரு பெரிய ஃபுல் ஃப்ரேம் சென்சார் இருக்கு. அது மட்டும் இல்ல, R7ல கையில வச்சு எடுக்கிற ஷாட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற இன்பாடி ஸ்டெபிலைசேஷன், அதாவது IBS இருக்கு. ஆனா R8ல அது கிடையாது. இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் உங்க வீடியோவை எப்படியெல்லாம் மாத்தும்னு இப்ப பார்க்கலாம். அப்போ நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வியே இதுதான். உங்களுக்கு ரீச் முக்கியமா இல்ல லுக் முக்கியமா? அதாவது நீங்க வைல்ட் லைஃப், ஸ்போர்ட்ஸ் மாதிரி தூரத்துல நடக்கிற விஷயங்களை ஷூட் பண்றவரா இருந்தா R7ஓட APS-C சென்சார் உங்களுக்கு ஒரு வரம் மாதிரி. ஏன்னா அதுவே ஒரு பில்ட்-இன் ஜூம் மாதிரி வேலை செய்யும். இல்ல உங்க வீடியோஸ்ல அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அழகா பிளர் ஆகி ஒரு சினிமேட்டிக் ஃபீல் வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு R8ஓட ஃபுல் ஃப்ரேம் சென்சார் தான் ஒரே வழி. சரி, இப்போ நம்ம கேமோட டாப் லெவலுக்கு போலாம். இந்த செக்ஷன் யாருக்குன்னா ரொம்ப சீரியஸான கிரியேட்டர்ஸ், அப்புறம் குவாலிட்டியில கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஃபிலிம் மேக்கர்ஸ்க்காக. இங்க 2 பெரிய தலைங்க இருக்கு, R6 Mark II மற்றும் R5 Mark II. R6ன்றது ஒரு பவர்ஃபுல்லான 4K வீடியோ மெஷின். ஆனா R5 அது வேற லெவலுங்க. அது 8K ரா வீடியோ ரெக்கார்டிங் பண்ற ஒரு அசுரன். இந்த ரெசல்யூஷன் வித்தியாசம் சாதாரண விஷயம் இல்ல, ரொம்பவே பெரியது. இந்த EOS R6 Mark IIவை ஏன் பன்முகத்தன்மையின் ராஜான்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா அது ஒரு உண்மையான ஆல்ரவுண்டர். வெட்டிங்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், யூடியூப் வீடியோஸ், நீங்க எதை ஷூட் பண்ணாலும் சரி, இது உங்களை நடுவுல கைவிடவே விடாது. எல்லாத்துக்கும் செட் ஆகும். இப்ப வருவோம் R5 Mark IIவோட சூப்பர் பவருக்கு. 8K ரா. அட 8Kவா? அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறீங்களா? சிம்பிள். எடிட்டிங்ல உங்க வீடியோவை எவ்வளோ கிராப் பண்ணாலும் ஜூம் பண்ணாலும் அதோட குவாலிட்டி ஒரு சொட்டு கூட குறையாது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு 8K ஷாட்ல இருந்து நீங்க பல 4K ஷாட்ஸை உருவாக்க முடியும். இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர். அப்போ உங்க சாய்ஸ் எதுவா இருக்கும்? நீங்க ஒரு சீரியஸ் கிரியேட்டரா இருந்து வேலையை பக்காவா முடிக்கணும்னு நினைச்சா R6 Mark II உங்களுக்கானது. இல்ல நான் பண்றதுல பெஸ்டா தான் இருக்கணும், குவாலிட்டியில நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ற ப்ரொஃபஷனலா நீங்க இருந்தா உங்களுக்கானது R5 Mark II. சரி, இவ்ளோ நேரம் நம்ம சென்சார், IBSன்னு சில டெக்னிக்கல் வார்த்தைகளை பேசிட்டு இருந்தோம் இல்லையா? வாங்க அந்த கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் உடைச்சு அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல சென்சார் சைஸ். இத உங்க கேமராவோட என்ஜின்னு நினைச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ரேம் சென்சார் இருந்தா உங்களுக்கு அந்த சினிமாட்டிக் லுக் கிடைக்கும். அதே சமயம் APS-C சென்சார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரீச் கொடுக்கும். அதாவது தூரத்துல இருக்கிறத இன்னும் கிட்ட கொண்டு வந்து காட்டும். அடுத்து IBS. அதோட ஃபுல் ஃபார்ம் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இது கேமராக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி மேஜிக் சிஸ்டம்னே சொல்லலாம். நீங்க நடந்துகிட்டே வீடியோ எடுக்கும்போது ஏற்படுற அந்த ஆட்டத்தை, ஷேக்க இது கம்மி பண்ணி உங்க வீடியோவை ரொம்ப ஸ்மூத்தா மாத்திரும். இந்த IBS-ஓட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? அது இருந்தா உங்க ஷாட்ஸ் எல்லாம் ஒரு சினிமா மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். ஒருவேளை அது இல்லனா உங்க கையில ஏற்படுற சின்ன ஷேக் கூட வீடியோல அப்பட்டமா தெரியும். பார்க்கறவங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். இந்த ஒரே ஒரு ஃபீச்சர் உங்க வீடியோவோட குவாலிட்டியை தலைகீழா மாத்திடும். அடுத்து டூவல் பிக்சல் AF2. இது கேனனோட இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்டான ஆட்டோஃபோக்கஸ் சிஸ்டம்.
இது எப்படி வேலை செய்யும்னா, உங்களுக்காகவே ஒரு கேமரா அசிஸ்டன்ட் இருந்து சப்ஜெக்டை எப்பவும் ஷார்ப்பா ஃபோக்கஸ்ல வச்சுக்கிற மாதிரி. முக்கியமா தனியா vlog பண்றவங்க, வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரம். ஃப்ரேம் ரேட்ஸ், அதாவது FPS, இது உங்க வீடியோவோட ஸ்பீடு. 24pல ஷூட் பண்ணா அந்த கிளாசிக் சினிமா ஃபீல் கிடைக்கும். அதே நீங்க 60p இல்ல 120pக்கு போனீங்கன்னா நல்ல ஸ்மூத்தான ஆக்ஷன் சீன்ஸ் எடுக்கலாம். அப்புறம் அந்த சூப்பரான ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். சரி, இப்ப இவ்ளோ விஷயங்கள பார்த்துட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்படி முடிவு பண்றது? அதுக்கு தான் இந்த சீட் ஷீட். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பிகினர், உங்களுக்கு சூப்பர் ஆட்டோ ஃபோக்கஸ் வேணும்னா R10 எடுங்க. இல்ல உங்களுக்கு தூரத்துல இருக்கிறத ஷூட் பண்ண ரீச் வேணும்னா R7. இல்லவே இல்ல எனக்கு ஃபுல் ஃப்ரேம் சினிமேட்டிக் லுக் தான் வேணும்னா R8க்கு போங்க. இந்த டேபிள் நீங்க ஃபைனலா ஒரு முடிவுக்கு வர ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு சரியான டூலை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமரான்றது வெறும் ஒரு கருவி தான். உண்மையான மேஜிக் நீங்க சொல்ல போற உங்க கதையில தான் இருக்கு. சோ சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்துக்கு என்ன கதையை சொல்ல போறீங்கன்னு.